ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சுண்டல் பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம இப்போ நவராத்திரியில் சுண்டல் செய்வோம்ல, அந்த சுண்டலுக்கு இதை மேல் பொடி மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சுண்டல் செஞ்சால் அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 1/4 கப் மல்லி எடுத்துருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 6 வரமிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1/4 கப் மல்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஹையில் வச்சா வெளியில் கருகிடும், உள்ளே வறுபட்டிருக்காது. அதனால் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வாசம் வர அளவுக்கு வறுத்தாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸில் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வறுபடும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் அதை வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு. இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். அதனால் கவனமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ உளுந்தும் வறுபட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா சவந்துச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து வச்சுட்டு வரமிளகாயை வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா, அப்போ தான் ஒன்றோட ரோஸ்டிங் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம தனித்தனியாக வறுத்தெடுக்கிறோம். இல்லைனா ஒன்று கருகிடும், ஒன்று வறுபட்டிருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ வரமிளகாய் இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம கோர்ஸாக நம்ம பொடிச்சு வச்சுக்க போகிறோம். இந்த பொடியை நீங்கள் சுண்டல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மேல் பொடி மாதிரி போட்டு நம்ம தாளிச்சிட்டு சுண்டல் போட்டு இந்த பொடியும் போட்டு நம்ம கிளறி இறக்கணுன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெகுலராக செய்கிற சுண்டலோட இந்த பொடி போட்டு சாப்பிட்ற சுண்டல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் சுண்டல் செய்கிறீங்களோ அப்போ இதை போடலாம். பொரியலில் கூட நீங்கள் போடலாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.